Hi all, welcome to the new episode of my life. ஸோ வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப பிஸி ஷெடியூலாக போயிட்டுருக்கு. காலேஜில் வந்து செம் எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோஸ் கண்டினியூஸாக வராமல் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டேஸ் இன் மை லைஃப் தான் கவர் பண்ணி vlog அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ வெனஸ்டே ஈவினிங் காலேஜ் போயிட்டு வந்தாச்சு அண்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு டெரஸ்க்கு வந்து. ஸோ நானும் டெரஸ்க்கு வந்துட்டு கிளாத்ஸ் எல்லாமே ட்ரை பண்ண வச்சுருந்ததை எடுத்துகிட்டு நானும் கீழே வந்துட்டேன். அண்ட் வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக வந்துட்டு நான் கிஃப்ட் ரேப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நான் இப்போ ரெவல் பண்ண மாட்டேன். பட் நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக நான் அந்த செலிப்ரேஷனோடு ரெவல் பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு ஸ்டே டியூன். கிஃப்ட் பண்ணுறலாம் இப்படி வந்து ரேப் பண்ணி அழகாக கிஃப்ட் ரேப்பர்லாம் வச்சு பண்ணி கொடுக்கணும், நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி க்யூட்டாக பண்ணுறது. நான் இது பண்ணும்போது ஒய் நாட் நம்மளே இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு எங்களுக்கு செம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ செம் எக்ஸாமுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் ஆகி காலேஜ் போகிறது எல்லாமே நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்க போது. ஸோ நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டேலேருந்து vlog அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு வீக் டேயில் எனக்கு ஒரு லீவ் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம படிக்கணும் இல்லையா, செம் எக்ஸாமுக்காக தான் ஸ்டடி போய் ஆகணும். அண்ட் இன்றைக்கி வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப கிளைமேட்டிக்காக இருந்துச்சு. எப்படின்னா ஃபஸ்ட்டு வெயில் அடிச்சது, அதுக்கப்புறம் ரொம்ப காற்றெல்லாம் அடிச்சிட்டு இருந்து, அப்புறம் திடீர்னு மழை பெய்யவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி மார்னிங் சிம்பிளாக ஒரு ஒயிட் தோசை அண்ட் எக் தோசாவும் பண்ணியிருந்தேன். எக் தோசா பண்ணுறப்ப தான் எனக்கு இந்த மாதிரி எக்கெல்லாம் சரி பண்ணோம், வீடியோ எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த எக்கில் உள்ள தோல் எல்லாமே கீழே விழுற மாரிலாம் ஆயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எக் தோசை வச்சு சாப்பிட்டேன். அண்ட் நான் எக் தோசை போடுறப்போ வந்துட்டு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, பொடி வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் ஆஃப் டேஸ்ட் வந்து கொடுக்கும். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலி நான் சாப்பிடும்போது ஸ்க்ரீன் டைம் எடுத்துக்க மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சனால நான் வந்துட்டு சாங் ப்ளே பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த சாங் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். ஸோ நானும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதை தான் வந்து ரீட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் நீங்கள் படிக்கிறப்போ ஃபுல் கான்சன்ட்ரேட்டோடு படிச்சிங்கன்னா ரொம்பவே நல்ல மெமரைஸ்ட் ஆகும் மைண்டில். அண்ட் வந்து பிளேசஸ் கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் இந்த சைடு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் படிக்கிறப்போ அந்த அட்மாஸ்பியரோட உங்களுக்கு நல்லாவே படிக்கிறதுக்கு தோணும். அண்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் டு டூ லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ என்னென்ன படிக்க போகிறோம், எந்தெந்த ஃபார்மேட்டில் படிக்க போகிறோம், எதை ஃபர்ஸ்ட் படிக்கிறோம் அண்ட் ஒன் வேர்ட்ஸில் எப்போ படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் ஒன் பை ஒன் டிக் பண்ணிட்டே வருவேன் படித்து முடிக்கிற வரைக்கும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா எனக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிருந்துச்சு விச் இஸ் போஸ்டர்ஸ். நான் என்னோடய ரூமை கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர்ஸ் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 30 வரும். நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய வால்ஸ்லாம் ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு. சரி அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெக்கார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக் ஓவர் மாதிரி கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் வந்து இது பீல் ஆஃப் மாதிரியா. பட் இங்கே ரெண்டல் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து பீல் பண்ணிலாம் அவுட்டில் ஜஸ்ட் செல்லோ டைப் வச்சு தான் வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி. அண்ட் செல்லோ டைப் வச்சு பேஸ்ட் பண்ணுறப்போ அது வால்மே எந்த டேமேஜுமே பெருசாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் கூட ஐடியா இல்லாமல் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் இது கொஞ்சம் ஃபஸ்ட் ரோ ஓட்டும் போதே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. பட் ஸ்டில் சூப்பராகவே வந்துருந்துச்சு மேக்கோரு.
அண்ட் இந்த போஸ்டர்ஸ் காம்போல வந்து நிறையா மோட்டிவேஷன் குவாட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு படிக்கிறப்போ ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், அந்த டிராஃபிக் சிக்னலில் ஹார்ட்லாம் இருக்கிற மாதிரிலாம் கூட வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறப்பன்னா, செலோ டைப் டி வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லென்த்தாக அதை வந்துட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு, இதோடைய ஒரு சைடில் வந்துட்டு அந்த போஸ்டரையும் அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு வால்லையுமே நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இது நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது. இதை நான் வந்து ஃபோட்டோ வாலில் வந்து போடாமே வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி தான் வந்துட்டு சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பலூன் கோட்டுற ஸ்டிக்கர் வச்சு ட்ரை பண்ணேன். பட் சூப்பராகவே ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எனக்கு வேறு. அண்ட் இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரீனரிஸாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் க்ரீனரிஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே ஃப்ரம் மீஷோ தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இந்த மணி பிளான்ட் வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு சைட் ஆஃப் த வால் மட்டும் லைட்டாக போட்டிருந்தேன். அதுவுமே நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துருந்துச்சு. டோட்டலி இந்த ரூம் மேக்கோவர் வந்து பக்காவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட் நீங்களே பார்க்கலாம். ஸோ நானும் இந்த ரூம் மேக்கோவர்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வீடு தூத்துட்டு இந்த மாதிரி மாப்பும் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன சின்னதாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறப்போ அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் அண்ட் நம்மளும் வந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் வீட்டில் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ட்ரை டு டூ இட். அண்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்போலாம் நான் டிவியில் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணி விட்டுப்பேன். ஸோ இது இப்படி பண்ணுறப்போ ஈஸியாக தெரியும் ஒர்க். இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நானும் ஷவர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்து வச்சு நானும் ஷவர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு சின்ன அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த மாமா எர்த்தோட விட்டமின் சி சீரம். இந்த சீரம் வந்துட்டு நான் லாங் பேக் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் பண்ணவே இல்லை. அண்ட் இப்போ இதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எப்பயும் போல் என்னோடய ஃபேவரட் ஹிமாலயா லிப் பாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சென்சிட்டிவான ஸ்கின் கூட இதை யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் எவரெஸ்ட்டோட பாடி லோஷன் இதெல்லாமே போட்டு நானும் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபினிஷ் பண்ணேன். அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த பீட்ரூட் வச்சு ஜூஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப முன்னாடி இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது தான். பட் இடையில வந்து கொஞ்சம் கேப் வந்துருச்சு, ரொம்ப விட்டுட்டேன் வேறு. ஸோ அதனால் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் வந்து பீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லுக் இட் திஸ் ஹவ் பிங்கிஷ். ஸோ பீட்ரூட் பீல் பண்ணி வச்சுருந்ததை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு அண்ட் அது கூட ஜிஞ்சருமே நான் வந்து எடுத்திருந்தேன். அதையுமே போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் இது கூட லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அன்றைக்கி என்கிட்ட இல்லாதனால நான் வந்து பீட்ரூட் ஜிஞ்சர் மட்டும் எடுத்திருந்தேன். அண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒயிட் சுகர் தான். எல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டருமே ஆட் பண்ணி நானும் கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் கிரைண்ட் பண்ண அப்படியே அந்த பல்போடு கூட குடிச்சிக்கலாம். பட் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டெயின் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி ஜூஸ் வந்து குடிச்சிப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட் என்னால் தான் குடிக்க முடியல ரொம்ப. அண்ட் கொஞ்சம் அந்த ஜூஸ்லாம் குடிச்சிட்டு பால்கனியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குட்டி வாக் போயிட்டு அண்ட் ரீசெண்டாக ஷாப்பிங் போயிருந்தேன். ருபீஸ் 229 கொடுத்து அண்ட் இந்த ஸ்பேச்சுலா சிலிக்கான் ப்ரஷ் ரெண்டுமே வாங்கியிருந்தேன் காம்போவில் 99 ருபீஸ் இது. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு டிஷர்ட் வாங்கியே. ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு டிஷர்ட்மே வாங்கியிருந்தேன். அது 149 ருபீஸ் வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் தான், பட் டிஷர்ட்மே வாங்கியிருந்தேன். அது 149 ருபீஸ் வந்துட்டு இருந்துச்சு. அது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பிளெயினாக வர மாதிரி இருக்கும் அண்ட் பேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன்
பிரிண்டட் டிஷர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளும் இந்த வீடியோட எண்ட்க்கு வந்துட்டோம். See you in the next video.